ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ப்ளவுஸில் நம்ம கை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இங்கே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ அந்த எண்டு இருக்குல்ல, கை எண்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக நம்ம வந்து விட்டுடலாம். 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு கோடு போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து கை கட் பண்ணிடலாம். இப்போ அந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம். அந்த 1 இன்ச் மார்க் பண்ணதுக்கு மேலே இருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் மெஷர் எடுக்கணும். ஸோ பாருங்கள், உயரம் எவ்வளோ தேவையோ அந்த ஜாயிண்ட் எங்கே இருக்குது அந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே ஒரே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் முடிகிற இடத்துல அப்புறம் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போது நம்ம அந்த மேலே மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ மெஷர் பார்த்துக்கோங்க. அந்த மெஷருக்கு நம்ம ஃபுல்லாக அப்படியே நீட்டாக கோடு போட்டுக்கணும். ஒரு கோடு போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரிஜினல் அளவு வச்சுருக்கோம், அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரிஜினல் அளவுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வரையணும். உங்களுக்கு அவ்வளோ அழகாக வரையணும், லீஃப் மாதிரி. ஸோ ஒரு கர்வ் அழகாக அப்படி பெண்ட் பண்ணி அப்படி வரைஞ்சிக்கோங்க. அந்த கர்வ் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப்ஸ் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரிஜினல் அளவு. ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ கண்டிப்பாக ஜாயின் போடணும். அவ்வளோதான். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வேஸ்ட்டு அந்த 1/4 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணோம், அது வந்து வேஸ்ட்டு. ஸோ அதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த 1 இன்ச்சு விட்டுருக்குல்ல, ஸோ அதை மடித்து தைக்கலாம். மடித்து இல்லைனா எம்மிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த கர்வ் ஷேப்பில் அழகாக வந்து கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதில் இந்த ஜாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜாயின் போடணும். அந்த சைடில் 2 பக்கம் ஜாயின் போட்டால் தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த இடத்துல வந்து ஒரு அர்க்கட் கொடுத்துக்கலாம் சென்டர் தெரியறதுக்காக. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 கிளாத் எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச் ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம அப்படியே வந்து குடஞ்சிக்கணும். ஸோ ஒரு 1/4 இன்ச் தான் அந்த ஒரிஜினல் அளவு நம்ம அங்கே எடுத்தோம்ல, அதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இன்ச் இங்கே மார்க் பண்ணோம்ல, ஸோ அது வரைக்கும் ஒரு 1/4 இன்ச்சு குடஞ்சிட்டு அதுக்கு வந்து ஒரு சின்னதாக அர்க்கட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ப்ளவுஸு. அவ்வளோதான். பாருங்கள், கை எவ்வளோ அழகாக கட் பண்ணியாச்சு. எல்லா கைக்கும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி நம்ம கட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக பர்ஃபெக்டாக வந்து கை கட் பண்ணியாச்சு. பாருங்கள், 2 சைடு வரணும். கை குடஞ்ச சைடு வந்து ஃப்ரண்ட்டில் வரணும், மாற்றி தைச்சிடக்கூடாது. ஸோ அதனால தான்